கதிர் தம்பி, கதிர் தம்பி. அண்ணா, நீங்க கொடுத்த ஜாதகம் நேற்று போய் பார்த்தேண்ணா. எல்லாமே கரெக்டா இருக்குன்னு சொன்னாங்க எங்க ஜோசியர். எல்லாம் 10 பொருத்தம் நல்லா பொருந்திருக்குன்னு சொன்னாங்க. அதாண்ணா கூட கடைக்கு வந்தேன் தம்பி. நீங்க இல்ல போல இருக்கு. யாரோ ஒரு பெரியவர் இருந்தாரு. உங்க அப்பாவா அவரு? ஆமாண்ணா, நேற்று ஒரு பெரிய காரியத்துக்கு போயிட்டேன். அதனாலதான் அப்பாவை கடையில் உட்கார வச்சுட்டு போனேன். அப்பா சொன்னாரு தம்பி நீங்க போயிருக்கீங்கன்னு. மேற்கொண்டு ஜாதகம் வர்றது தெரியணுமா தம்பி? நல்ல ஜாதகம், எந்த பிரச்சனையும் இல்லை, 10 பொருத்தம் இருக்கு அப்படின்னாங்க. சரி, அதான் மேற்கொண்டு பார்க்கலான்ட்டு யோசிக்கிறேன். அப்பாட்டையும் கேட்டேன். அப்பாவும் சரிடா பாரு அப்படின்னாங்க. சரிண்ணா, மாப்பிள்ள நல்ல பையன் தானே, நல்ல வேலை தானே இருக்காரு. தம்பி, மாப்பிள்ள நல்ல பையன். இந்த தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது, அது மாதிரி எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறாரு. 2 பையன்தான். பையன்தான் இவரு. அதனால இங்க தாராளமா கொடுக்கலாம். வீட்லயும் வரதட்சணையும் ரொம்ப கேட்கவும் மாட்டாங்க. சரிங்களா? பொண்ணுக்கு எவ்வளவு போட முடியுமோ அதை மட்டும் போடுங்க தம்பி. வேற எதுவுமே அவங்களும் கேட்க மாட்டாங்க. சரிண்ணா, சரிண்ணா, ரொம்ப சந்தோஷம்ண்ணா. மேற்கொண்டு அப்பா மட்டும் பேசிட்டு மாப்பிள்ளை வீடு எப்போ பார்க்க போலான்ட்டு உங்கள்கிட்ட நான் சொல்றேண்ணா. தை முடிஞ்சு மாசம் ஆரம்பிச்சிருச்சு. நீங்க நடுவுல பார்க்க வந்துருங்க தம்பி. சரிண்ணா, ஜாதகம் கொடுத்தீங்களே, எவ்வளோ காசு உங்களுக்கு? ஜாதகம் கொடுக்கறதுக்கு 500 ரூபா தம்பி. அப்படியாண்ணா, இதை நான் போய் எடுத்துட்டு வரேன். நீங்க கேட்ட காசு இருக்குண்ணா, பிடிங்க. இருக்கு தம்பி, நான் போயிட்டு வரேன். வீட்டில் கலந்து வச்சுட்டு எப்போ பார்க்க வரேன்னு சொல்லுங்க, எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரிங்கண்ணா, ஃபோன் பண்றேன். தம்பி, நான் அப்பா வரேன். சரிண்ணா. அம்மா, என் கேரக்டர் நீ புரிஞ்சுக்காம இருக்கியே, ஏமா இப்படி பேசுற? நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்டா. இப்ப இனிமேட்டு என்ன எனக்கு புரியணும். அம்மா, நான் விஷயத்துக்கே வந்தறேம்மா. நேற்று மார்க்கெட் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க, என் மாமனார் வீட்டில எல்லாம் சொத்தை பிரிக்கிறாங்கன்னு. அதுக்காக தான் நான் அவளுக்கு முத்துமணி மாலை வாங்கி கொடுத்தேம்மா. இப்போ புரியுதா இல்லையா உனக்கு? இன்னொன்னு எந்திரிச்சு உட்காந்துட்ட, காலை வலிக்க போதுமா, படுவு. நீதான் இப்போ இனிப்பான செய்தி சொல்லியிருக்க. இனிமேட்டு கால் வலி தலைவலி எதுவும் வந்தா எனக்கு என்னடா? இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டியா உன் பையனை? நீ எதுக்காக நான் வாங்கி கொடுத்தேன்னு நீ தானேமா முன்னாடியே சொன்ன. அவளுக்கு ஏதாவது வாங்கி கொடுறா, உனக்கு பெரிய சொத்தா கிடைக்க போகுது அப்படின்னு. அதுக்காக தான் நான் அப்படி செஞ்சேன். பையனாவது கொக்காவாது. இப்பதான் என் பையன் என் கேரக்டர்லேயே வந்திருக்கான். சரி பெராண்டி, நான் கூட உன்னை தப்பா நினைச்சிட்டேன். நீ மன்னிச்சிடு. சொத்தை பிரிக்கிறாங்களா, அதுக்காக தான் வாங்கி கொடுத்தியா? சந்தோஷம் சந்தோஷம். ஆமாம் பாட்டி, அதுக்காக தான். வேற என்ன மண்ணாங்கடிக்கு நான் வாங்கி கொடுக்கணும்? நேற்று கூட காதல் தினன்னு அவள்கிட்ட போய் சொல்லி சும்மா கொடுத்துருக்கேன். வேற எதுவும் இல்லை. அப்பயாவது அவ என் வீட்டுக்கா நல்லா பாத்துக்கிறாருன்னு சொல்லிட்டு கூட ஏதாவது பங்கு கேட்டு வாங்கிட்டு வருவாள். பாரு பல்ட்டிய. டேய் குப்புசாமி, நீ எனக்கு மேல நல்லா வருவடா நீ. சரிம்மா, இப்போ உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்ல உனக்கு? ஏதோ பரவாயில்லடா. இப்போ ஒரு நல்ல செய்தி சொல்லியிருக்கில்ல, அதுல இருந்து பாதி உடம்பு வலி போட மாதிரி இருக்கு எனக்கு இப்ப. சரிம்மா, படு, நீ நான் கடை கிளம்புறேன். சரிடா, பார்த்து போயிட்டு வா. அத்தை, அம்மா, அம்மலா வரா போல இருக்கு, படுமா. உங்களை பார்க்க அம்மாவும் அண்ணியும் வந்திருக்காங்க பாருங்க. அம்மா நல்லா இருக்கீங்களா? நேற்று தான் ஃபோன் பண்ணா மக. அத்தை கீழே விழுந்துட்டாங்க, கட்டு போட்டிருக்காங்கன்னு. வீட்டில் வேற வேலையா இருந்துச்சு, அதான் வர முடியல. பரவாயில்லைங்களாம்மா? அம்மா, காலில் வேற கட்டு போட்டிருக்கீங்க, உடம்பு பரவாயில்லையம்மா இப்ப? பரவாயில்ல, ஏதோ இருக்கேன். வாங்க உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? சாப்பிடுங்க. அம்மா வேணாம், வரும்போது தான் சாப்பிட்டு வந்தேன். உங்களுக்காக பழம்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், அமலாட்ட கொடுத்துருக்கேன், சாப்பிடுங்கம்மா. சரிங்க. பாட்டிமா, நல்லா இருக்கீங்களா? உடம்பு பரவாயில்லைங்களா உங்களுக்கு? ஏதோ இருக்கேன். என் பொண்ணு இப்படி கீழே விழுந்து கிடக்குறா, நான் எப்படி நல்லா இருக்க முடியும்? ரொம்ப மனவேதனையில இருக்கேன். பாட்டி கவலைப்படாதீங்க, சம்மந்தியம்மா சீக்கிரம் சரியாயிவாங்க. சரி சம்மந்தியம்மா, எது வேணாலும் சொல்லுங்க, நான் செஞ்சு கூட எடுத்துட்டு வந்து தரேன் உங்களுக்கு. சரிங்க. வீட்டில் அண்ணன் கதிர் பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்குங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீங்க உங்க உடம்ப பாருங்க. சரி, இருந்தாலும் நம்மளும் விசாரிக்கணும்ல அவங்கள. சரி, ஏதோ வேலை நீங்களே, என்ன வேலை வீட்டில் போயிட்டு இருக்கு? நீங்க எனக்கு முத்துமணி மாலை வாங்கி கொடுத்தீங்களே, அதை அத்தையிட்ட சொன்னீங்களா? இப்பதான் சொன்னேன் அமலா, எடுத்து காமி அம்மாட்ட. சரிங்க. சம்மந்தியம்மா, வீட்டுக்கு போயிட்டு வரேன், உடம்ப பாத்துக்கோங்க. சரில கரெக்டாக சாப்பிடுங்க. அம்மலாட்ட சொல்லிட்டு போறேன், அத்தைக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே செஞ்சு கொடு அப்படின்னு. சரிங்க. இருங்க, நீங்களும் சாப்பிட்டு போங்க. ஏன் இப்பயே கிளம்புறீங்க? வீட்டில் போய் நிறைய வேலை இருக்குங்க. வரேன், கிளம்புறேன். சுதா, ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறேன் கூட. கோவமா என் மேல? ஏமா உங்க மேல கோவம் பண்ணோம்? எந்த வருத்தமும் இல்லை உங்க மேல. அத்தை பேசிட்டு குறுக்க நான் ஏன் பேசுனேன் தான் அமைதியா இருந்தேன். சரிம்மா. அப்புறம் சம்மந்தி, வீட்டில் எதுவும் சொத்து பிரிக்கிறத பத்தி எதுவும் பேசினாங்களா அண்ணே? அது இப்போதைக்கு என்னன்னு தெரியல சம்மந்தியம்மா. 1 வருஷம் கூட ஆகலாம் உங்களுக்கு. என்ன சொல்றீங்க? 1 வருஷம் ஆகுமா? ஆமா சம்மந்தியம்மா, 1 வருஷத்துக்கு மேலே ஆகும். சொத்து பிரிக்கிறதுல பட்டா ஏதோ வேணும்னு சொன்னாங்க அந்த வக்கீல், அதனால அதை ரெடி பண்ண லேட் ஆகும், அதுக்கு தான். சரிங்க சம்மந்தியம்மா, நான் கிளம்புறேன். உடம்ப பார்த்துக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க. தெம்பாருங்க, அதெல்லாம் கவலைப்படாதீங்க, சரியாகி வந்துடுவீங்க. சரி. சரிங்கம்மா, போயிட்டு வரேன் நான். பார்த்துக்கோங்கம்மா உடம்ப. சரிம்மா. அத்தை, அம்மாவையும் அண்ணியும் நான் வழி அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன், இருங்க. சரி. என்னடா இப்படி சொல்றாங்க? 1 வருஷத்துக்கு மேல ஆகுன்ட்டு யார் அவங்ககிட்ட மார்க்கெட்ல சொன்னது சொத்தை பிரிக்கிறாங்கன்ட்டு? டேய், ஏன் அப்படி ஏமாந்த குழியா இருக்கேடா நீ? என்னம்மா இப்படி ஏமாத்திட்டாங்க அவங்க? என் காது பல பேசுனாங்க, அம்மலா வீட்டில் சீக்கிரம் சொத்தை பிரிக்க போறாங்க அப்படின்ட்டு. நானும் உண்மை நம்பி இவளுக்கு முத்துமணி மாலை வாங்கி கொடுத்துட்டேனே, அதுவும் விலை 5000 ரூபாமா. என்னது 5000 ரூபாவா? ஆமாமா. பேராண்டி, நல்லா விசாரிக்காம இப்படி பண்ணிட்டியடா நீ.
நான் கூட ஏதோ நமக்குன்னு ஒரு சொத்து வரப்போகுது, சரி நம்மளும் பெரிய குடும்பத்தில் போக போகிறோம், அவ்வளோதான், இனிமேல் இந்த குடும்பத்தில் கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி நல்லா இருக்கலான்னு பார்த்தா இப்படி ஏமாந்த குழியா இருக்கேடா. எப்போதானா நீயும் வளருவ? சரி விடுமா, என்ன பண்றது? நான் வாக்கப்பட்டு வந்தவ இப்படி இருக்கா, ஒன்றும் இல்லாதவளா இருக்கா. அதுக்கு நான் என்னமா பண்ணுவேன்? இப்போதான் உடம்பு வலி குறைஞ்சிச்சு பார்த்தா இந்த விஷயத்தை கேட்டு அதிர்ச்சியாய் வலி கூடிடுச்சுடா எனக்கு. சரி விடுமா, என்ன பண்றது? நமக்கு வந்தது அவ்வளவுதான். மார்க்கெட்ல இருக்கு அவனுக்கு. டேய் இருடா, உனக்கு எனக்கு நாமத்தை போட்டில இரு, உனக்கு பெரிய நாமமா போட்டுற இரு. நீ ஏமாத்தி போய் சொன்னால மார்க்கெட்ல அவனை போய் ஒரு கை பார்த்து வந்துடுற இருமா. பாரு, சொத்தை பிரிக்கிறான்னு சொல்லி ஆசைப்பட்டா அவளுக்கு எக்ஸ்ட்ரா முத்துமணி மாலை வேற கிடைச்சிருக்குமா. சரி ராணி, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நீ உடம்ப பாரு. உண்மையை உடம்ப பார்த்து நான் என்னம்மா செய்ய போறேன்? எப்படி இருந்தா எனக்கு என்ன? ஆரா தம்பி, உங்க அப்பா எனக்காக முத்துமணி மாலை எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. பாரு எப்படி இருக்குன்னு சொல்லு. சூப்பரா இருக்குமா. அப்பா வாங்கி கொடுத்தாரு. ஆமாண்டா, உங்க அப்பா தான் வாங்கி கொடுத்தாரு. இப்போதைக்கு நீ போட்டுக்கோ, பின்னாடி காலத்துல அந்த மாலை எனக்கு தான். காலத்துலலாம் அது நல்லா டிசைனா மாலை வந்துடும். அம்மா உனக்கு நிறைய வாங்கி தரேன். சரிம்மா. அமலாக்கா, கண்ணுகளா 2 பேர் உள்ளார போய் படிங்க, நான் அம்மா அக்காட்ட பேசிட்டு வந்துறேன். சரிம்மா. அக்கா நேற்று கறி குழம்பு கொடுத்தில்லக்கா, அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு வந்தேன். சூப்பரா இருந்துச்சுக்கா கறி குழம்பு. எப்பா, நான் கூட இப்படி வைக்க மாட்டேன், செம்மையா வச்சிருந்தக்கா. என் மாமியார் கூட நல்லா வச்சிருந்துச்சுன்னு சொல்லிச்சுக்கா. அப்படியா? சரிடி. என்னக்கா நான் சூப்பரா வச்சிருந்தேனுங்கிறேன், ஒரு வாரத்தில் நிப்பாட்டிட்டேன். ஏண்டி, இப்ப என் கையில என்ன இருக்குன்னு பாத்தியா பாக்கலையா? இல்லையே, என்ன வச்சிருக்க? என்னக்கா மாலை மாதிரி வச்சிருக்க? யாரோடது? உங்க அண்ணே காதல் தினத்துக்கு வாங்கி கொடுத்தாருடி. அப்படியா? சூப்பர்க்கா. மாலைய வாங்கி கையில பாருடி. குடுக்கா பாக்குறேன். செம்மையா இருக்குக்கா. இது மாதிரி மாலையை நான் பார்த்ததே இல்லை. அண்ணே சூப்பரா வாங்கிட்டு வந்திருக்க உனக்கு. தேங்க்ஸ் டி. ஆமா, உன் கலருக்கு இந்த மாலையும் நல்லா எடுப்பா இருக்கும். ஆண்டி, என் வீட்டுக்காரரும் இப்ப போடுடி அப்படின்னாரு. அடுத்து அவர் ஃப்ரெண்டுக்கு ஃபங்க்ஷன் வரும், அதுக்கு தான் போடலான்னு இருக்கேன். சரிக்கா, போடு போடு. உங்க மாமியார்ட்ட காமிச்சியாக்கா மாலைய? மாலையை காமிச்சடி மாமியாருக்கு. மாமியாருக்கு உள்ளார வருத்தம், என்னடா முத்துமணி மாலையெல்லாம் வாங்கி கொடுத்துட்டான்னு. மூஞ்சிய சோகமா வச்சிருந்துச்சுடி. இருக்கா, உன் மாமியாருக்குலாம் நல்ல எண்ணமே கிடையாது. அதெல்லாம் நான் பொண்டாட்டிக்கு தானே செய்கிறான் அப்படின்ட்டு சந்தோஷமா ஏற்றுக்கிற பக்குவமும் கிடையாது. சரிடி, உன் வீட்டுக்காரர் உனக்கு என்ன வாங்கி கொடுத்தாரு லவ்வர்ஸ் டேக்கு? போக்கா நீ வர, அவரே ஒரு கஞ்ச பிஷ்னாரி, எனக்கு என்னக்கா வாங்கி தராரு? சரிடி விடு, கவலைப்படாத. நீ தான் அடுத்து வேலைக்கு போறீல, அடுத்து சம்பாதிச்சு நீயே வாங்குடி, அதுலயும் சந்தோஷம் தான் உனக்கு. ஆமாக்கா, அதான் நினச்சிட்டு இருக்கேன். வேலைக்கு போயிட்டு நம்ம பிடிச்சதெல்லாம் நமக்கு வாங்கிக்கணும் அப்படின்ட்டு. இப்போ ஏண்டி அழுவுற? அதுக்காக அழுவாத விடு. இந்த மாலையை வேணா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டு போ, என்ன? ஐயோ வேணாக்கா, என் மாமியார் பார்த்துச்சு திட்டியே தொலைஞ்சிரும். அடுத்தவங்க வீட்டு மாலையெல்லாம் எதுக்கு நீ வாங்கி போடுற அப்படின்ட்டு. அதுவும் என் வீட்டுக்காரன் பார்த்தா அவ்வளோதான், கொண்டே போட்டுருவான். வேணாக்கா, நான் சம்பாதிச்சு நானே வாங்கிக்கிறேன். அப்படியா? அம்மா வீட்டில் திட்டுவாங்க, அப்புறம் உனக்கு தான் சங்கடமாயிரும். அழுகைய நிப்பாட்டுங்கிறேன். ஏண்டி ஓயாம அழுதுட்டே இருக்க? நிப்பாட்டு போத அழுகைய. இப்போ எப்படி இருக்கு முகம்? சிரிச்ச முகத்தோட இப்படியே ரெடி எப்பவும் போல சந்தோஷமா. எதுக்கும் வருத்தப்படாத, சரியா? அழுவாத. சரிக்கா. சரிக்கா, என் வீட்டுக்கார் வர டைமு, நான் கிளம்புறேக்கா. இன்னொரு நாள் நம்ம பேசிக்கலாம். நானும் மறந்துட்டேன் பாருடி, என் பிள்ளைங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி தரணும். சரி, நீ போயிட்டு வா, இன்னொரு நாளைக்கு நம்ம பேசிக்கலாம். லட்சுமி, சம்மந்தி அம்மா நல்லா இருக்காங்களா? போய் பாத்தியே, என்னாச்சு? எதுவும் சொன்னாங்களா? அவங்க படுத்தே தான் இருக்காங்க. காலில் வேற கட்டு போட்டிருக்காங்க, கழுத்து வேற வலி போல இருக்கு. அதான் வருத்தப்பட்டுட்டே இருக்காங்க. ஸோ அவங்க பாட்டுக்கு ஓடி ஆடி எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்போ கீழே விழுந்து காலில் கட்டு விழுந்துருச்சு. ஏ லட்சுமி, அந்த பாட்டி தான் கூட கூட ஒத்தாசையா இருந்து பாத்துக்குது. அம்மளாவும் கூட கூட ஏதாவது செஞ்சு கொடுக்குறா. அப்படியா? சரி சரி, சந்தோஷம். அப்புறம் ஒரு விஷயங்க, நம்ம பொண்ணுக்கு மாப்பிள்ள முத்துமணி மாலை வாங்கி கொடுத்துருக்காராம். அம்மளா காமிச்சிச்சா, சூப்பரா இருந்துச்சுங்க பார்க்க. மாப்பிள்ளையே திருந்திட்டாரா? நம்ம பொண்ணுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்குறாரு, பரவாயில்லையே. ஆமா, முன்னாடியே சொன்னாலாம் எனக்கு அது பிடிக்குன்ட்டு, அதுக்காக வாங்கி கொடுத்துருக்காரு மாப்பிள்ள. பார்க்கவே நல்லா இருந்துச்சு, கழுத்துலயும் போட்டு காமிச்சா. அவர் நேரத்துக்கும் அதுவும் நல்லா இருந்துச்சுங்க. அது அப்படியோ, நம்ம பொண்ணும் மாப்பிள்ளையும் சந்தோஷமா இருந்தா சரி, சண்டை போடாம. அந்த சம்பந்தியம்மா இருக்குல்ல, அது செய்யற வேலை தாங்க மாப்பிள்ளையை கெடுத்து வச்சிருக்கு. இல்லை நம்ம மாப்பிள்ளையும் நல்ல மாப்பிள்ள தாங்க, நல்லா தான் பார்த்துக்குவார் அமலாவையும். சம்பந்தி அம்மாக்கு மருமக வந்தோடனே நம்ம பையன் நம்மளை கண்டுக்க மாட்டான், விட்டுருவான் போல இருக்கு அப்படின்னு வருத்தம் போல இருக்கு. அதனால தான் அந்த அம்மா தலைக்கால் புரியாம அது பாட்டுக்கு செஞ்சிட்டு இருக்கு. வேற எதுவும் இல்லை லட்சுமி. கூட தான் 2 பையன் பெற்றோம், நம்மளும் விட்டுட்டு இருக்கு இல்லையா? சொல்லுங்க பாப்போம். யார் நம்மள மாதிரி இருப்பாங்க லட்சுமி? ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி, எல்லாமே வேற மாதிரி இருக்கும். சரிங்க, அப்படியே அமலாக்கு தான் நம்ம மாப்பிள்ள முத்துமணி மாலை வாங்கி கொடுத்தாரு. எனக்கு என்னங்க வாங்கி தரீங்க நீங்க? ஏண்டி, நான் அப்போ கடைக்கு போனேன், சம்பாதிச்சேன், அந்த கழுத்தில் போட்டிருக்க நகை அட்டிகை வாங்கி கொடுத்தேன். இப்போ நான் எந்த கடைக்கு போகிறேன், சம்பாதிக்கிறேன், வயசாயிடுச்சு எனக்கும். என்னத்த காசு நம்பி உனக்கும் வாங்கி தரது? இல்லைங்க, எனக்கு ஆசையாக இருந்துச்சு அதை பார்க்கவும். சரி, என் வீட்டுக்காரரும் வாங்கி தருவாரு, அதனால தான் உங்களுக்கு கேட்டேன். போட்டிருக்கிறதே அழகா இருக்கு லட்சுமி. உனக்கு அந்த முத்துமணி மாலையெல்லாம் எடுக்காது, உனக்கு வேண்டாம். அதுவும் இப்போ பவுன் விற்கிற ரேட்டில் எப்பா, அப்போலாம் 3000 4000 வித்துச்சு. இப்போலாம் பவுன் 60,000 70,000. ஐயோ, எங்கே போடுறது லட்சுமி? அவ்வளோதான், தலை அடமானம் வச்சாலும் வாங்க முடியாது போல இருக்கு. இதே போட்டுக்க லட்சுமி, கடைசி வரைக்கும் எதுவுமே என்கிட்ட கேட்காத நிமிட்டு.
அப்படியா? சரி விடுங்க, கவலைப்படாதீங்க, எதுவும் நான் கேட்க மாட்டேன். மா சொல்றா தம்பி கதிரே. அப்பா ஜாதகம் கொடுத்தாருல அந்த அண்ணன் இப்போ கடைக்கு வந்தாருப்பா. அவர் வந்து எல்லாமே நான் சொல்லிட்டேன் அவர்கிட்ட. அவர் வந்து திருப்பி வந்து எப்போ பார்க்க வரீங்க என்ன ஏதுன்ட்டு உங்கள் வீட்டில் கலந்தோசிட்டு வந்து சொல்லுங்க தம்பி, ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார்ப்பா. மாசி மாதம் ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் ஒரு 5 நாள் ஆகட்டும் கதிரு, அதுக்கப்புறம் போய் பார்த்துக்கலாம். இப்பயே அவசரப்பட வேணாம், மாப்பிள்ளை நல்லா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா போய்க்கலாம். அதுக்கப்புறம் திடீர்னு போய் அங்கே போய் அவங்களும் சரின்னு சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளும் சரின்னு சொல்கிற மாதிரி ஆயிடும். அதனால விசாரிச்சதுக்கப்புறம் நம்ம போய் பார்த்துக்கலாம் அங்கே. என்ன கதிரு, அப்பா சொல்ற மாதிரியே நம்ம போய் விசாரிச்சதுக்கு அப்புறம் மாப்பிள்ளை வீடு போய் பார்த்தானா அவங்களும் பொண்ணு வீடு பார்க்க வருவாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிருண்டா. அப்படியாப்பா? சரிப்பா, நாளைக்கு கூட நல்ல நாள். சரி நாளைக்கு போய் பார்த்துடலாம்னு நினச்சேன். சரி நீங்கள் சொல்கிறீங்க, அது மாதிரியே செஞ்சிடலாம்ப்பா. இந்த கதிரு எல்லாத்துலேயும் உனக்கு அவசரம் தான், எல்லாமே சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடணும். அப்படின்னு இல்லைப்பா, நல்ல வரேன்னு கை விட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அதான் யோசிச்சேன். மாப்பிள்ளை வீடு பார்க்கறதுக்கு முன்னாடி பாப்பா கிட்டே ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க. அவளுக்கு இஷ்டமா என்ன ஏதுன்னு அன்னைக்கு நம்ம பேசும்போதே அழுதுட்டு போனா இல்ல 2 வருஷம் ஆகட்டுன்னு. அதனால பாப்பா கிட்டே கேட்டுட்டு ஒரு முடிவு பண்ணிக்கோங்க. ஆமாண்டா கதிரு, பேத்தி மாட்டேன் விஷயத்த தனியாக பேசிடு, எல்லாம் சொல்லிடு. அவளுக்கும் இதில் விருப்பம் இருக்கணும்னா. சரிப்பா, பாப்பா நான் பேசிக்கிறேன். ஏய் கதிரே, பாப்பா கிட்ட பேசும்போது பொறுமையா பேசணும். உன்னோட அடாவடித்தனம் கோவம்லாம் அவகிட்ட காட்டாத, சரியா? பாப்பா அப்புறம் அவ்வளோதான், எதுக்குமே வேணாம் வேணான்றவா. அதனால பொறுமையா பேசு, தன்மையா பேச, எடுத்து சொல்லு நல்ல குடும்பம் அப்படின்னு, சரியா? ரொம்ப கோவப்பட்டு பேசாத, பொறுமையா சொல்லு. சரிம்மா, கோவமெல்லாம் பட மாட்டேன். சரிப்பா கதிரு, மாப்பிள்ளை வீடு பார்க்கும்போது யார் யாரை கூப்பிடணும் நீயே சொல்லிடு, நானும் சொல்லிடுறேன். அப்படியே முன்கூட்டியே எல்லாத்தையும் சொல்லிட்டோன்னா அவங்களும் வந்துடுவாங்க. வேற யாருப்பா? அமலா வீடு, நம்ம கடையில் ஒரு அண்ணன் ஏகாம்பரம் அண்ணன் அவங்க. வேற யாருப்பா? வேற யாரும் இல்லை. உங்க அண்ணன் மாணிக்க இருக்கான், அவனை கூப்பிட மாட்டியா நீ? அவனுக்கு தான் வீட்லயே இல்லையே, எங்க போயிருக்கான்னு தெரியல. அவனை எப்படிங்க கூப்பிடுறது? ஒரு வாரம் டைம் இருக்குல்ல, அதுங்காட்டி அதுக்கு இவ்வளோ அவசரப்படுறீங்க. பொறுமையா இருங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அப்படியே எங்க அம்மாட்டே சொல்லுங்க, மறந்துடாதீங்க. சரி சுதா. அம்மாடா தம்பி, சம்மந்தி அம்மாக்கு முன்னாடியே சொல்லிடணும். அப்படியே மாணிக்க சம்மந்திக்கும் சொல்லிடலாமா? அவங்களாம் கூப்பிட வேணாம், அவ்வளோதான். சண்டே முடிவிட்டு அவன் கிளம்பிடுவாங்க. வேண்டாம்ப்பா. சரிடா, வேணா விட்டுரு.